நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. இதுதாங்க என்னுடைய மைக்கு. அதாவது இந்த மைக் இல்லாம நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இந்த மாதிரி மேக்னெட் எல்லாம் இதுல இருக்கும். இங்க பாருங்க, செம்ம ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மைக்கில் நம்ம இப்படி வச்சு பேசும்பொழுது இதில் வாய்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன். இங்கே பட்டன் இருக்கு பாருங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ லைட் அமைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும், தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் இதை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் எப்படி வாய்ஸ் இருக்குன்னு வந்துட்டு சொல்லுங்களேன். இப்போ நான் இன்னொன்று என்ன செய்ய போகிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸோ ஒரு டிவைஸ் ரிசீவர் இருக்குது, அதை நான் வந்துட்டு அன்பிளக் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய மொபைல் மைக்கில் மட்டும்தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இது என்னென்னா ரிசீவர், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அந்த டிவைஸ், அதாவது மைக் அப்படின்றது, இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வீடியோ அப்படின்றது கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த டிவைஸ் மட்டும் சொருவி இருந்து இந்த டிவைஸ் வந்துட்டு இந்த கேஸ்குள்ளே இருந்ததுன்னா வாய்ஸே வராது. இருங்க காட்டுறேன். இது வந்துட்டு இன்னொரு மைக்கு. ஸோ இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போடல. இப்போ நான் நாய்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னொன்று இருக்குது பாருங்கள். இப்போ 2 டிவைஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒன்றில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஆன் பண்ணிட்டேன். இதில் தான் ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ஆஃபில் தான் இருக்குது. இப்போ ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது. இந்த ரிசீவர் எதுக்காகனா நீங்கள் யாராவது இன்டர்வியூ எடுக்க போறீங்கன்னா இப்போ அவர்கிட்ட வந்து கேட்கலாம். இது நீங்கள் வந்து சட்டையில் மாட்டிக்கிட்டு இப்போ அவர்கிட்ட போய் கேட்கலாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நீங்களே போய் கேட்கலாம். ஸோ ரொம்ப ஒரு 2200 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், ஒர்த்தபிள் ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் வந்துட்டு இந்த சவுண்ட் குவாலிட்டியை வந்து கேட்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதே போல் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போர்டானிக்கில் தான் இந்த பிராண்ட் அப்படின்றது வாங்கியிருக்கேன். பிராண்ட் அப்படின்றது வாங்கியிருக்கேன். Vlog Mat 3 அப்படின்றத இதனுடைய மாடலு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் 5 வோல்ட் 1 ஆம்ஸ் கொடுத்தாலே போதுமான ஒன்று தான் இதுக்கு. அண்ட் அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனா தான், ஒன்றும் பண்ண முடியாது, அவன் தான் எல்லாத்தையும் மேக் பண்ணி கொடுக்குறான். ஓகே, இங்கே பாருங்கள் டிஸ்பிளேலாம் இருக்கும். ஒவ்வொரு மைக்குக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குங்களா, ஒவ்வொரு மைக்குக்கும் தனித்தனி டிவைஸ். இந்த மைக்கை வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு மைக்கு இங்கே இருக்குது. அந்த ரிசீவர் இருக்கு இல்லைங்களா, ரிசீவர் இதுக்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னு மாதிரி தருதுங்களா, உள்ற அந்த பின்னில் தான் வந்துட்டு சார்ஜ் அப்படின்றது ஆகும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருங்க, ஒருவேளை இந்த கேஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு டைப் சிக்கான சார்ஜர் போட்டு இருக்குது பாருங்கள். இதில் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதில் டேரெக்டாகவே உங்களால் வந்துட்டு இதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மி ரேட்டு. ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கு நான் வந்துட்டு இந்த சைடு இல்லை இந்த சைடு அப்படின்றத இங்கே கேட்கணும். இந்த சைடு ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்தராக இதை பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லாத டைமில் நான் ஸ்னாப்மெண்ட் அப்படின்ற ஒரு லோன் அப்ளிகேஷன் மூலிமா தான் வாங்கினேன். நான் அதில் வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷனில் போட்டேன். ஒரு 3-4 மாதம் வந்துட்டு போட்டு தான் வாங்கினேன் காசு இல்லாத டைமில் எனக்கு. ஏன்னா நான் என்னுடைய லோன் எல்லாமே மொத்தமாக முடிச்சுட்டேன். நான் என்னுடைய கார் லோன் முடிச்சிட்டேன், என்னுடைய வந்துட்டு பைக் லோனு, அப்புறம் குழுவில் எடுத்த லோன் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருந்த காசு ஒரு 12 லட்ச ரூபா கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. அதனால தான் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை. அந்த டைமில் தான் இந்த மைக் அப்படின்றது வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. அதனால தான் இஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ளே போனேன். இல்லைன்னா இதுக்குள்ளே இஎம்ஐ ஆப்ஷனே போயிருக்க மாட்டேன் நான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு இந்த கேஸ்குள்ளே போட்டுறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.